அனைவருக்கும் வணக்கம். அதாவது வக்ஃப் திருத்த சட்டம் 2025 தொடர்பாக இன்றைய செய்தியாளர் சந்திப்பு. அதாவது இன்னைக்கு அந்த ஹியரிங் சம்பந்தமா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அது தொடர்பாக நடந்த ஆர்கியூமெண்ட் சம்பந்தமாகவும் தான் எல்லாருக்கும் தெரியும். சோ இந்த சட்டம் இந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு, ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டம். சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரே கட்சி, அதாவது தமிழகம் முழுவதும் இதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து எங்களுடைய தலைவரின் உத்தரவின் பேரில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது. சோ வழக்கு தொடர்ந்த அன்று எல்லாருக்கும் தெரியும், அதாவது பல அமைப்புகள் வழக்கு தொடர்ந்திருந்தாலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, அன்றைய தலைமை நீதிபதி அவர்கள் எல்லா வழக்கையும் கம்பைன் பண்ணி ஒரே வழக்காக மாற்றி அன்று மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு 5 பேரை மட்டும் அன்றைக்கு பேச அனுமதித்தார். அதில் எங்கள் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களும் ஆஜராகி, எங்கள் தரப்பு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவரின் சார்பாக ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அவர்கள் எங்கள் தரப்பு வாதத்தையும் அன்று எடுத்து வைத்தார். சோ அதைத் தொடர்ந்து சில தினங்களில் அந்த வாதத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் 3 இடைக்கால உத்தரவுகளை பிறப்பித்தாங்க. அதெல்லாம் தெரியும். அதாவது வக்ஃப் சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது முதலாவதாக. அடுத்ததா பாத்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் தான் வக்ஃபுக்கு ஒரு அப்பீல் கமிட்டியில அவர் தான் இறுதி முடிவை எடுப்பான்ற அந்த திருத்தத்திலிருந்தும் அதுலயும் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு. அடுத்து வக்ஃப் கவுன்சில் அப்புறம் வக்ஃப் போர்டு இது ரெண்டுலயும் யாரும் புது உறுப்பினர்களை சேர்க்கக்கூடாது என்ற 3 இடைக்கால உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்தது. சோ அது தொடர்பாக கடந்த வாரம் மத்திய அரசு ஒன்றிய அரசு சார்பாக ஒரு கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. சோ அதற்கு நாங்களும், அதாவது ரீஜாயிண்டர் பெட்டிஷனாக கவுண்டருக்கு கவுண்டர் தமிழக வெற்றி கழகம் சார்பாக சில தினங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்டது. அதையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதி இதுவரைக்கும் கவுண்டர் பெட்டிஷன், அதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு போட்ட கவுண்டர் பெட்டிஷனுக்கு கவுண்டரா ஒரு 6 to 7 பேர் மட்டும்தான் ஃபைல் பண்ணிருக்காங்க, தமிழகம் வெற்றி கழகம் சேர்த்து. சோ இன்னைக்கு அது தொடர்பான ஹியரிங் வந்தது. சோ அதுல விசாரிச்ச உச்சநீதிமன்றம் இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்ற நீதிபதி அவர்கள் விசாரித்துவிட்டு இந்த உத்தரவுகள், இடைக்கால உத்தரவுகள் தொடரும். அதாவது 3 உத்தரவுகள் எதுனா, வக்ஃப் சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் அதுவரை எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக்கூடாது, வக்ஃப் சொத்துக்களில் எந்த மாற்றங்களும் நிகழக்கூடாது. அடுத்ததாக புதிதாக எந்த உறுப்பினர்களும் சேர்க்கக்கூடாது, வக்ஃப் கவுன்சிலையும் வக்ஃப் போர்டுலையும் எந்த உறுப்பினர்களும் சேர்க்கக்கூடாது என்ற உத்தரவை தொடரும் என்று சொல்லிவிட்டு, இது தொடர்பாக, அதாவது மெயின் பெட்டிஷன் தொடர்பான ஆர்கியூமெண்ட் 20ஆம் தேதிக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறார். சோ இதுதான் இப்ப இதுவரைக்கும் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட அப்டேட். சோ இதுல ஒரு விஷயம் நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மிகவும் வருத்தத்தக்க விஷயம். என நேற்று எங்களுடைய தலைவர் அறிக்கையிலும் அதை குறிப்பிட்டிருந்தார். அதாவது திமுக ஒரு கட்சியாக இதை தமிழகத்தில் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி, கட்சி வேடிக்கை பார்க்கிறது சரிதான். ஏன்னா அவங்களுடைய உள்ள என்ன பிரச்சனை இருக்கும், இல்ல திமுக உள்ள அவங்களுக்கு வக்ஃப் சொத்துக்கள் மீது என்ன ஆர்வம்னு தெரியல. அடுத்ததாக ஒரு மாநில அரசு, தமிழக அரசு இதுவரை இதில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. சரி, அவர்கள் அதிகபட்சம் செஞ்சது என்னன்னா, சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். சோ தீர்மானம் நிறைவேற்றி என்ன பண்ணாங்க, தீர்மானம் நிறைவேற்றி வீட்டுல பூட்டி வச்சுக்கிறதுக்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ஒரு தீர்மானம் ஒரு மாநில அரசு நிறைவேற்றும் பொழுது அந்த தீர்மானத்தை வைத்து அடுத்த கட்டமா என்ன பண்ணணும், ஒன்னு பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும், இல்லன்னா இது சம்பந்தமாக வழக்கு இருக்கும்போது அந்த வழக்கில் கொண்டு போய் இந்த தீர்மானத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு இதுவரை இந்த வழக்கில் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை என்பதுதான் ஒரு வருத்தத்தக்க செய்தி. இதே போலதான் எல்லா விஷயத்திலும், அதாவது தமிழகத்திற்கு இவர்கள் செய்த துரோகத்தின் பட்டியலில் இந்த வக்ஃப் சம்பந்தப்பட்ட விஷயமும் இடம்பெறும் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. எல்லா விஷயத்திலும் இதே மாதிரிதான். காவேரி விஷயத்திலையும் கிட்டத்தட்ட 1970களில் விவசாயிகள் தாக்கல் செய்த வழக்கை நீங்க திரும்ப பெறுங்கன்னு சொல்லிட்டு அன்றைய முதல்வராக அந்த திரு கருணாநிதி அவர்கள் அதை திரும்ப பெற வச்சுட்டு தமிழக அரசு சார்பாக, அன்றைய தமிழக அரசு சார்பாக எந்த வழக்கையும் பதிவு செய்யவில்லை. அதே போலதான் இன்னைக்கும் எந்த வழக்கையும் பதிவு செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு. சோ இதுதான் எங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. இனியும் காலம் தாழ்த்தாமல், இதுல எந்த வித ஈகோவும் பார்க்காமல், உங்களுடைய அனைத்து வித இதையும் தள்ளி வச்சுட்டு உள்ள வேற ஏதாவது உங்களுக்கு ஹிடன் அஜெண்டா இருக்கா என்னன்னு தெரியல. வக்ஃப் சொத்துக்களை இது நிறைய ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் பல அமைப்புகள் வச்சிருக்காங்க. அது தொடர்பாக இந்த 4 வருஷத்துல திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுத்ததா தெரியவில்லை. வக்ஃப் சொத்துக்களை யார் யார் ஆக்கிரமிப்பு வச்சிருக்காங்கன்றதையும் இவர்கள் இதுவரைக்கும் மக்களுக்கும் இல்ல வக்ஃப் போர்டும் தெளிவுபடுத்தவில்லை தமிழகத்தில். சோ இதையெல்லாம் மாநில அரசு ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது, ஏன் இதுவரை உச்சநீதிமன்றத்தில் எந்த வழக்கும் தொடுக்கப்படவில்லை, தீர்மானம் நிறைவேற்றியதோட இது எப்படி சரியா இருக்கும்? ஒரு தீர்மானம் ஒரு மாநில அரசு நிறைவேற்ற அதை வீட்டுல பூட்டி வச்சுக்கிட்டா அது எப்படி சரியா இருக்கும்?
சோ இதெல்லாம் எங்களுடைய குற்றச்சாட்டாக நேற்று எங்களுடைய தலைவரின் அறிக்கையில் இருந்தது. சோ அதை மேலும் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதை தொடர்ந்து முக்கியமாக நாங்கள் குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்லாமிய மக்களுக்கும் இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தமிழக வெற்றிக் கழகம் எங்களுடைய தலைவர் நேற்று குறிப்பிட்டிருந்தார். தமிழக வெற்றிக் கழகம் கடைசி வரை இந்த விஷயத்தில் துணை நின்று சட்ட போராட்டமா இருந்தாலும் சரி, பொதுமக்களிடம் எடுத்து சென்று போராட்டமானாலும் சரி, அனைத்திலும் துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வழக்கு பொறுத்த வரைக்கும் மொத்தமா 76 பேர் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. அதுல 73வது கட்சியா தான் தமிழக வெற்றிக் கழகம் பதிவு பண்ணி, அதாவது அதுக்கு முன்னாடியே திமுக நாங்க வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டோம், சட்டமன்றத்தில் தீர்மானம். திமுக எந்த வழக்கையும் பதிவு செய்யவில்லை. அதிலிருந்து ஒரு சில நபர்கள், தனிநபர்கள் பதிவு செய்திருக்கலாம். திமுக கட்சியாக எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. தமிழக அரசும் எந்த வழக்கும் பதிவு செய்யவில்லை. அது திரும்ப கோடிட்டு எம்பி வில்சன் வழக்கறிஞரா போய் ரெப்ரசென்ட் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். அதுல ராஜா அவர்கள் தனிப்பட்ட நபர் யாரு வேணாலும் பண்ணலாம். அது எப்படி ஒரு மாநில அரசாக இதை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்? ஒரு இல்ல நான் சொல்றேன் என்னன்னா, இப்ப சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தை வந்து ராஜா அவர்கள் கொண்டு போய் ஃபைல் பண்றதுக்கு உரிமை இருக்கா? இல்ல. ராஜா அவர்கள், அண்ணன் ராஜா அவர்கள் தனிப்பட்ட நபர். நாளைக்கு 2 வருஷத்துல அவருடைய முடிவுகள் மாறலாம், அவருடைய மனம் மாறலாம், இல்ல அவருடைய நிலைமையும் மாறலாம். அது எப்படி அரசு சார்பாக இருக்க முடியும்? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நேற்று எங்க அறிக்கையிலும் எங்களுடைய தலைவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே மாதிரி சிஏஏ ஆக்டுக்கு ஒரு கேரளா அரசு வந்து அவங்க சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றி அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்காங்க. ஏன் அதே முன்னுதாரணம் இருக்க அதாவது இது எப்படின்னா, சும்மா பொதுமக்கள்கிட்ட ஒரு கண் துடைப்புக்கு யாரையாவது வழக்கு தொடுக்க வச்சுட்டு நாங்க வழக்கு தொடுக்கிறோம், எங்க அட்வொகேட் ஆஜராங்கன்னு இல்ல. வழக்கறிஞர் திரு வில்சன் அவர்கள் யாருக்கு வேணாலும் ஆஜராவார், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இந்த சம்பந்தமாக திமுக கட்சியும் மாநில அரசும் என்ன செஞ்சது? திமுக கட்சியை விட்டுருங்க, அவங்கள பத்தி கவலை இல்லை. மாநில அரசு பொறுப்பாக இதுல அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போக வேண்டிய கடமை அவங்ககிட்ட தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க அண்ணன் திரு ராஜா அவர்கள் வழக்கு பதிவு செஞ்சாங்க. ராஜா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆனா மாவட்ட ஆட்சியர்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு? இந்த சட்ட திருத்தத்திலே முக்கிய பிரச்சனை என்னன்னா, மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அதிகாரம் அதிகமா இருக்கு. இதை சம்பந்தமாக சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு மாநில அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும். ஏன்னா மாநில அரசு எடுத்து சொல்லணும், இதாவது மாவட்ட ஆட்சியர்கள் இந்த மாதிரி செய்தால் இந்த சொத்துக்கள் இருந்து இவ்வளவு விஷயங்கள் தவறு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு தான் இருக்கு. இது எல்லாம் சேர்த்து தானே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றி வீட்டில் பூட்டி வைத்துக்கிறதுக்கு இல்ல. இதேதான் அவங்க செஞ்சாங்க. அந்த 2009லயும் வந்து எல்லா எம்பிகள்ட்டையும் ராஜினாமா வாங்கிட்டு அந்த ராஜினாமா கடிதத்தையும் வீட்டுல பூட்டி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் உண்ணாவிரதம் வந்து ஊரை ஏமாற்றியதான் மிச்சம். அதே போலதான் இன்னைக்கும் அந்த துரோக பட்டியல்ல வக்ஃபு சம்பந்தமாக சும்மா கண் தடுப்பு செஞ்சுட்டு இருக்காங்க. என்னைக்கும் லாப நஷ்டம் இருந்தால் மட்டுமே திமுக தலையிடும். மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக துரோகத்தை தான் செய்வார்ன்றதை சொல்லுவாங்க. அபிஷேக் மனு சிங்வி வந்து இன்னொரு முஸ்லீம் அமைப்புக்காகவும் வந்து வாதாடுறாரு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அஃபிடேவிட் பண்ணாங்க. அதனாலதான் இல்ல இதை வந்து பல தடவை கிளாரிஃபை பண்ணியாச்சு. திரு அபிஷேக் மனு சிங்வி அவர்களும் அவருடைய ட்விட்டர்ல இதுக்கான நன்றியை எங்களுடைய தலைவருக்கு தெரிவித்து விட்டார். இது பல தடவை கிளாரிஃபை பண்ணியாச்சு. பொய் பிரச்சாரத்தை செய்வதை தவிர திமுக எந்த ஆக்கப்பூர்வமான விஷயத்தையும் செய்யவில்லை. பொய் பிரச்சாரம், அதாவது அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் இதுக்கு ஆஜராகல, இப்படி பொய்யான பிரச்சாரத்தை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. அதற்காகத்தான் அவர் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்திலையும் இதுக்கான ஒரு நன்றியை தெரிவித்து, எங்களுடைய தலைவருக்கு நன்றியை தெரிவித்து குறிப்பிட்டிருந்தார். இதில் நாங்கள் கூறப்படுவது முக்கிய குற்றச்சாட்டு, திமுக கட்சியை விட்டுவிட்டாலும் தமிழக அரசு இதில் ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது? இதுக்கு முன்னாடி இருந்த காலங்களில் இதே மாதிரிதான் எல்லா விஷயத்திலையும் பண்ணாங்க, அதே மாதிரிதான் இன்னைக்கும் செய்யறாங்க. எங்களோட முக்கிய குற்றச்சாட்டு சட்டமன்றத்தினுடைய உச்சபட்ச அதிகாரம் வந்து தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்புறதா, அது வந்து வீட்டுல பூட்டி வைக்கிறதுன்னு சொல்லி ரொம்ப குறைவா பாக்குறீங்களா? இல்ல, ஆளுநருக்கு அனுப்பி வைத்த தீர்மானங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு இருக்கும் பொழுது இந்த வழக்கோட சேர்த்து அவர்களும் சேர்ந்து ஒரு தமிழக அரசும் சேர்ந்து ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் இதுல பண்ணல அப்படின்னா, ஏன்னா இதுல யாரு தீர்வு கொடுக்க முடியும்? உச்சநீதிமன்றம் ஆல்ரெடி இதுல வந்து ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொடுத்திருக்காங்க. இதுல இடைக்கால உத்தரவு ஒன்று கொடுத்திருக்காங்க. ஏன் தமிழக அரசு இதை செய்யவில்லை என்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு போய் அதுவே 4 வருஷம் பெண்டிங் இருக்குன்றது ஏற்கனவே உங்க குற்றச்சாட்டு. அந்த வரிசையில் இதுவும் சேர்த்திருக்கீங்களா? சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆளுநருக்கான காலக்கெடு வந்து நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 3 மாதம். இல்ல, அது வந்து வக்ஃபு போன்ற ஒரு அவசரமான விஷயத்தில், ஒரு சட்டத்துல, ஒரு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்துல நீங்கள் காலம் தாழ்த்துவது சரியாக இருக்காது. நீங்க ஆளுநருக்கு அனுப்புங்க, அது வேற விஷயம். எதற்காக இந்த தீர்மானத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க வந்து ஒரு மாநில அரசு இதுல வந்து ஒரு பெட்டிஷன் போட்டா தானே வெயிட்டேஜ் இருக்குமா, இல்ல ஒரு தனிநபர்கள் போட்டா வெயிட்டேஜ் இருக்குமா? ஒன்று ஒரு கட்சி போடலாம், ஒரு அமைப்புகள் போடலாம். ஆனால் மாநில அரசு போட்டால் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஏன்னா மாநிலத்தின் மொத்த ரெப்ரசன்டேட்டிவா போறது. இன்னொன்னு என்னன்னா, இந்த பெட்டிஷன்ல அண்ணன் நாராஜ் அவர் ஃபைல் பண்ணிருக்காரு. 2 வருஷம் கழிச்சு அடுத்த வருஷம் இந்த ஆட்சி இருக்குமா இல்லையான்னு தெரியல, இது மாறிட்டே இருக்கும். ஆனால் தமிழக அரசின் நிலைப்பாடு இதுதான் சொல்லிட்டு ஃபைல் பண்றதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இது வரைக்கும் ஏன் செய்யவில்லை என்றதான் எங்களுடைய குற்றம். ஆளுநர்கிட்ட அந்த தீர்மானம் போறதுனால நீதிமன்றத்தில் இருக்கு இந்த வழக்கு,
அப்படின்னு சொல்லி அதுல காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிற மாதிரி பாக்குறீங்களா? இல்ல, ஆளுநருக்கு போறதால் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. ஆளுநரை அதாவது இந்த திமுக அரசு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர்களுக்கு இந்த ஆளுநரை தான் ஒரு பெரிய எதிரியாக இவங்க சித்தரிச்சு இவங்களுடைய 4 வருஷ அரசியலே பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்திலாவது இவங்க பிரதமரையோ இல்ல உள்துறை அமைச்சரையோ இல்ல ஒன்றிய அரசையோ நேரடியாக எதிர்த்திருக்காங்களா? 4 வருஷமா இவங்க அதிகபட்சம் எதிர்த்தது என்னன்னா ஆளுநரை தான். ஏதோ ஆளுநர் தான் பெரிய எதிரியாக சித்தரிச்சு, ஏன்னா இவர்களுக்கு நேரடியாக பிரதமர் மோடியையோ அமித்ஷாவையோ பற்றி பேச பயம் இருப்பதால் ஆளுநரே பெரிய எதிரியா அவங்க சித்தரிச்சுக்கிட்டு அவர்கள் ராஜ்பவனை நோக்கி பேரணி, ராஜ்பவனை நோக்கி எதிர்த்து போராட்டம், இப்படி ஆளுநரை எதிர்த்து போஸ்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆளுநர் போனால் இன்னொரு ஆளுநர் வருவார், இவரெல்லாம் நியமிக்கப்பட்டவர்கள். சோ இதை எதிர்த்து போராடுவதை விட்டு பிரதமர் இங்க வரும்பொழுது எதையும் செய்யறதில்லை. ஆளுநரை எதிர்த்து பெரிய போராட்டமாக இவங்க சித்தரிக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்கப்பூர்வமாக செய்யுங்கன்னு தான் சொல்றோம். ஆளுநருக்கு அனுப்பினால என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை. அதனால எந்த இதுவும் இல்ல. நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு இத்தனை அமைப்புகள் சேர்ந்து ஃபைல் பண்ணிருக்கோம், இவ்வளவு பேர் பண்ணிட்டு இருக்காங்க, உச்சநீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கு. இந்த நேரத்துல இவர்கள் ஏன் தமிழக அரசு சார்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு பெட்டிஷனாக ஃபைல் பண்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இல்ல, அப்படி சொல்லல. உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா பெட்டிஷனையும் மொத்தமாக கிளப் பண்ணி ஒரே வக்ஃப் பெட்டிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க. அதுல மூத்த வழக்கறிஞர்கள் சுமார் 5 பேரை மட்டும்தான் பேச அலோவ் பண்ணாங்க. அந்த மூத்த வழக்கறிஞர்கள்ல எங்களுடைய சார்பாக ஆஜரான திரு அபிஷேக் மணி சிங்வி அவர்களும் ஆஜராகி இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை, எங்களுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வைத்தார். அதற்கு அடுத்ததாக கவுண்டர் போன வாரம் ஒன்றிய அரசு சார்பாக கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த கவுண்டருக்கு ரீஜாயிண்டர் நாங்க 2 தினங்களுக்கு முன்பு ஃபைல் பண்ணி அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கவுண்டருக்கு ரீஜாயிண்டர் பெட்டிஷன் நாங்க மொத்தமாக 6-7 பெட்டிஷன் தான் ஃபைல் ஆயிருக்கு. அதுல தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதுலயும் இன்னைக்கு அதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்றத்தில். அதை எல்லா தரப்பு வாதத்தையும் ஏற்றுக்கொண்டு 20ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. சோ இதுல மத்தபடி எந்த விஷயத்தையும் இப்ப நான் சொன்ன விஷயம் தான் இதுல நடந்த விஷயம். மத்த எல்லாமே திமுகவில் கிளப்பப்பட்ட வதந்திகள். இஸ்லாமியர்களுடைய பெரும்பாலான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய திமுக ஏன் இதுல சட்ட ரீதியா போராடலன்னு பாக்குறீங்க? இல்ல, எப்பவுமே எல்லாருக்கும் ஏமாற்ற வேலையை தவிர திமுக எதுவும் செஞ்சதில்லை. சட்ட ரீதியாக போராடவில்லை என்ற விளக்கத்தை அவர்தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் என்னன்னா, வக்ஃப் சொத்துக்கள் நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு. அது யார் யார் ஆக்கிரமிச்சிருக்காங்கன்ற வெள்ளை அறிக்கையை முதல்வர் வெளியிட வேண்டும். ஏன்னா நிறைய இடத்துல வக்ஃப் சொத்துக்கள் இல்லீகலா நிறைய பேரால் ஆக்கிரமிச்சிருக்கு, இல்ல நிறைய கட்சியினர் ஆக்கிரமிச்சிருக்காங்க. நிறைய அமைப்புகள் கடந்த சில தினங்களாக குற்றம் சாட்டிட்டு வராங்க. சோ இதுல எதுவும் மறைமுக பெனிஃபிட் இருக்கான்னு தெரியல. இதை முதல்வர் தான் கிளாரிஃபை பண்ண வேண்டும். இன்னொன்னு என்னன்னா, எப்பவுமே அவர்களுக்கு லாபம் இருந்தால் மட்டுமே ஒரு விஷயத்தை செய்வார்கள். லாபம் இல்லாத விஷயத்தில் எப்பவும் திமுக செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய, ஏன்னா எப்பவும் யாராவது ஒரு பெட்டிஷனை வச்சுட்டு இந்த மாதிரியான மக்களை குழப்பி அதில் கொண்டு போய் மீன் பிடிக்கிறதா அவங்க வேலையை. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை, இனிமேலும் இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு தமிழக அரசு ஏதாவது உருப்படியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் எங்களுடைய. சட்ட போராட்டம் பண்ணாலும் விஜய் அவருடைய திரைப்படங்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே அவர் காட்சிப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் வெறும் நாடகம், வாக்குக்காக மட்டுமே பண்றது இல்ல. திரைப்படத்தை இதையும் நீங்க நம்ம பேச வந்தது சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு பத்தி வேற ஏதாவது கேள்வி என்ன கேளுங்க. தாவேகா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருந்தாலும் இந்த வக்ஃப் சட்ட போராட்டத்தை மட்டும் தான் தொடர்ந்து இல்ல, அதாவது இஸ்லாமியருடைய வாக்குகளை குறி எல்லா விஷயத்துல இல்ல மக்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. பரந்தூர் விஷயத்துல யார் போராட்டிருக்கா சொல்லுங்க. இதுவரை கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேல ஒரு மக்கள் அங்க கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி போலதான் இருந்துச்சு பரந்தூர்ல. யாரு போய் நேரடியாக களத்தில் அந்த மக்களை சந்தித்த ஒரு தலைவரை சொல்லுங்க இது வரைக்கும் பரந்தூர்ல. எல்லா விஷயத்திலும் எங்கெங்க மக்களுக்கு எப்போதெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த எல்லா இடத்துலயும் எங்களுடைய தலைவர் இன்னைக்கு இல்ல 20 வருஷமா இருந்திருக்காரு. எல்லா காலகட்டத்திலையும் பார்த்திருப்பீங்க. 20 வருஷமா மக்களுக்கு எப்ப தேவை அங்கெல்லாம் ஆஜராயிருக்கிறார். இது மட்டும் இல்ல, இனி என்ன எப்ப தேவையோ கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவரின் அறிக்கையோ இல்ல தலைவர் நேரடியாக போறதோ கண்டிப்பா இருக்கும். தாவேகா பரந்தூருக்கு நீங்க சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க. அதுவும் 900 நாட்கள் கடந்துதான் போயிருக்காரு. முதல் நாள்ல சப்போர்ட் பண்ணல, ரெண்டாம் அதாவது பரந்தூர் பற்றின முதல் ஒரு உலகத்துக்கு எடுத்து சொன்னதே தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் அதுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போதுதான் பரந்தூர்ல என்ன நடக்குது, பரந்தூர்ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்றது உலகத்துக்கு தெரிஞ்சு. அதற்கப்புறம் இதுக்கு மேல ஒரு விசிபிலிட்டி எந்த தலைவரும் ஒரு 10,000 மக்கள் அங்க இருக்காங்க, 10,000 உயிர்கள் அங்க இருக்குது, அதை யாரும் பொருட்படுத்தாமல் ஒரு 10,000 ஓட்டா தான் மற்ற கட்சியினர் பார்த்தாங்க. ஆனால் அதற்கிடையே எங்களுடைய தலைவர் நேரடியாக போய் அந்த மக்களோட நின்ன ஒரு தலைவரை சொல்லுங்க. இதற்கு மேல் அடுத்த கட்டமாக கடைசி வரை இருப்பேன்னு ஒரு உறுதி கொடுத்துட்டு வந்த ஏதாவது ஒரு தலைவரை சொல்லுங்க.
விஷயத்திலும் எல்லா பிரச்சனைகளும் கண்டிப்பாக இதே போலதான் எங்களுடைய தலைவரின் நடவடிக்கையும் எங்களுடைய கட்சி சார்பான நடவடிக்கையும் இருக்கும். அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, அதுலயும் வழக்கு தொடருவீங்க. அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு அப்ரூவல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்ல அடுத்தடுத்த போராட்டம் அந்த மக்களும் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அவர்களுக்கான ஆதரவும் அடுத்தடுத்த சட்ட போராட்டம் என்னன்றதை எங்களுடைய தலைவர் வந்து கண்டிப்பாக பேசி முடிவு பண்ணுவார். இதுல கொண்டிருப்பாங்க. இல்ல அது தொடர்பாக கண்டிப்பாக எல்லா விதமான சட்ட போராட்டங்களும் சரி, எல்லா விதத்திலும் அந்த மக்களுக்கு ஆதரவும் சரி, கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் முடிவெடுத்து இது அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா எடுத்துட்டு திமுக எதை செஞ்சாலும் விமர்சிக்கணும்னு மட்டுமே பண்றாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இல்ல இது முதல் நாளே இந்த விமர்சனத்தை நாங்க முன்வைக்கல. கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு இந்த கேஸ் ஃபைல் ஆகி 10 நாள் ஆச்சு. இதுக்கு அடுத்த விசாரணையும் வந்துருச்சு. புது உச்சநீதிமன்ற நீதிபதியும் வந்து விசாரிச்சிட்டாங்க. இதுவரை வேடிக்கை தானே பார்த்துட்டு இருக்காங்க. இது வேடிக்கை பார்க்க மட்டும் இல்லாமல் எங்களை தவறாக அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் நாங்க செய்த விஷயத்தையும் தவறாக வதந்தியாக வெளியே பரப்புவதை செய்யறதுனாலதான் இது போன்ற ஒரு விளக்கத்தை நாங்க கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் ஏற்படும். சார், உங்க தரப்புலயும் வில்சன் அவங்களுடைய தரப்புல வைக்கக்கூடிய வாதங்கள் ஒரே மாதிரி இருக்கா? ஸ்ட்ராங்கா யார் வைக்கிறீங்க? இல்ல நாங்க தனிநபர் யார் பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்களோ அவங்களுடைய வாதத்தை எல்லாம் நாங்க எடுக்கல. திரு வில்சன் அவர்கள் வந்து வழக்கறிஞர் வந்து வாதத்தை எடுத்து வைத்தாரான்னு தெரியல. ஏன்னா அன்னைக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட 5 பேரில் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் வில்சன் அவர்களின் வாதம் அவர்கள் வாதிட அனுமதிக்கப்படவில்லை தான் நான் கேள்விப்பட்டேன். அவர் அது வரைக்கும் அன்னைக்கு வாதிடலன்னு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தனிநபரா வில்சன் வந்து இது பண்றாரு சொல்றீங்க. பட் அவர் டிஎம்கே எம்பியா இருக்கிறாரு, ராஜ்யசபா உறுப்பினராகவும். இல்ல நிறைய எம்பிக்கள் இருந்தாலும் அவர்கள் தனிப்பட்ட வழக்கறிஞராக பல வழக்குகளில் எல்லாம் ஆஜராவாங்க. அதெல்லாம் கட்சி கேஸை எடுத்துக்க முடியுமா? அதுக்கு இதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. ஒரு கட்சி ஒரு வழக்கை பதிவு செய்வதற்கும் ஒரு அரசு ஒரு மாநில அரசு செய்யறதும் எதுக்காக கேரளா அரசு வந்து அவங்க போய் ஒரு அரசு சார்பாக சிஏல போய் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க? ஏன் அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் யாராவது ஒரு எம்எல்ஏ விட்டு ஃபைல் பண்றது இல்ல? இது எல்லாம் எந்தெந்த கேஸுக்கு யார் யார் பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கு. அந்த பண்ணாதான் அது உச்சநீதிமன்றத்தில் அதுக்கான அணுகுமுறை இருக்கும். இப்போ மாநில அரசு கொண்டு போய் இந்த மாதிரி மாவட்ட ஆட்சியர்கள் கையில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சுன்னா இது மேனேஜ் பண்றதுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு வெயிட்டேஜா, இல்ல தனிப்பட்ட நபராக அண்ணன் ராஜா அவர்கள் கொடுக்கறனால அதுல வெயிட்டேஜ் இருக்குமா? அது யார் எந்த அரசு இல்ல யாரு கொடுக்கறா, எந்த அமைப்பு கொடுக்கறத பொறுத்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோடைய கன்சிடரேஷன் இருக்கும். சோ அதுதான் இங்க நாங்க குறிப்பிட விரும்புறோம். நன்றி. ஒரு விஷயத்துல வந்து தாவேகா வந்து சப்போர்ட் பண்றதால தன்னை இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதியா நிலைநிறுத்திக்கிறாங்க, காமிச்சிக்கிறாங்க. இல்ல என்னைக்கும் வாக்குகளுக்காக எங்க தலைவர் இதை செய்யவில்லை. வாக்குகளுக்காக இல்லை, கண்டிப்பாக பாதிக்கப்படும் மக்களுக்காக என்றும் துணை நிற்போம் என்று சொல்லியிருக்கார். இதுதான் எங்களுடைய இறுதி இதா இருக்கும். கடைசி வரை இப்படிதான் எங்களுடைய தலைவரின் அணுகுமுறையும் இருக்கும். நன்றி. பாஜகவுடன் கூட்டணியா தாவேகாவோட கூட்டணிக்கு போறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரு? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க கூட்டணி அது உறுதி செய்து அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு. இல்ல கூட்டணி சம்பந்தப்பட்ட இது பிரஸ் மீட் இல்ல, அது எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். அதற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. கூட்டணி தெளிவா முன்னாடியே சொல்லியாச்சு. எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருக்கவர்களும் திமுகவோடும் என்னைக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே கிளாரிஃபை பண்ணி கேட்கல. அவர் என்ன சொல்றாருன்னா ஓராண்டுக்குள்ள முடிவு செய்யப்படும்ங்கிறாரு. நீங்க கூட்டணி வைக்கிறத முடிவு செய்யப்படும் சொல்றது இல்ல கூட்டணி சம்பந்தமா இது வரைக்கும் இதை பத்தி எங்க தலைவர் ஒரு இன்னொரு காலம் இருக்கு, 6 மாசம் இருக்கு, 8 மாசம் இருக்கு. இல்ல நிலைப்பாடு இல்ல, கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய காலம் இன்னும் நிறைய இருக்கு. 7 மாசம் 8 மாசம் இருக்கு. அதுக்கான அவசரமும் இல்லை. இன்னொன்னு அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எங்களுடைய தலைவர் எடுப்பார். யார் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், பாஜகவும் சொல்லிக்கலாம், வேற எந்த கட்சியும் சொல்லிக்கலாம். அது நாங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது என்னன்னு நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைவர் வந்து ஒரு தேவையான நேரத்தில் அறிவிப்பார். பிஜேபியுடன் கூட்டணியில் உறுதியா இருக்கீங்களா? இல்ல அது முதல் நாள் இருந்தே மாநாட்டில இருந்தே எங்களுடைய தலைவர் தெளிவுபட குறிப்பிட்டிருக்கார். அதனால அதுல ஒரு எப்பயுமே ஒரு எண்டு கார்டு வச்சுக்கோங்க. அதுல கண்டிப்பாக அதுல எந்த மாற்றமும் இருக்காது. இல்ல தேவையானப்பதான் விமர்சிக்க முடியும். எல்லாரையும் சும்மா போய் கூப்பிட்டு எல்லாரும் விமர்சிச்சுட்டு இருக்க முடியுமா? தேவையில்லாதப்போ எல்லாரையும் கூப்பிட்டு விமர்சிக்கணும். மக்கள் நலனுக்காக இது மற்ற போராட்டங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிருக்கலாம். அதுல நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல. கூட்டணி விஷயத்தில் எங்களுடைய தலைவர் தேவையான நேரத்தில் தேவையான நாளில் முடிவு செய்து அறிவிப்பார். மற்றபடி பிஜேபியுடன் கூட்டணி இல்லைங்கிறது உறுதி. அதுல கண்டிப்பாக 100% உறுதி. ஏன்னா இது ஏற்கனவே மாநாட்டில் என்ன கொள்கைகள் சம்பந்தமா என்ன குறிப்பிட்டாங்களோ அதே தான் தொடரும். விஜய் அவர்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கலாமா சார்? இது விஜய் அவர்களுடைய கருத்தா புரிஞ்சுக்கலாமா? இல்ல தலைவர் ஏற்கனவே இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே எடுத்துக்கலாம்.